வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்றைய நாளானது 5/1/2026 மார்கழி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கடுமையாக அலைச்சல்கள் காணப்பட்டாலும் பெரிய கௌரவமும் நன்மையும் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சம்மேட்சையாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டு, மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டராவதும், குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ளாக பேசி முடிப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். எல்லா விஷயமும் ஏற்றமும், திடீர் அதிர்ஷ்டம், பயணங்கள், புது பொறுப்பு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், புது கூட்டாளிகள், புது தொழில் தொடங்குவதற்கு வேற்று மதத்தினரால் அதீத ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லா விதத்திலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவும் எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் கொடுப்பது நல்ல விஷயமாக அனுகூலமாக ஆனந்தமாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, புதிய முயற்சிகள், லாபம், ஏற்றம், பணவரவு, தொழில் ரீதியாக உத்வேகத்தை பெறுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முடிவுகள் எடுப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்ப அமைப்பில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதற்குண்டான நல்ல காலகட்டம். அதே சமயம் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த லாபமும் முதலீடும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். தஸ்தாவேஜுகள் சரி பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அரைச்சல் புரசலாக
பின்புறம் பேசுவதோ முன்புறம் பேசுவதோ புரண்டையில் பேசுவதோ கூடவே கூடாது என்பதும் அறிமுகத்தில் தேவையில்லாதவர்களுடைய வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்வது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறிய சிறிய வாக்குவாதங்களை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தவிர்த்து கொண்டு ஓய்வுக்கும் மன அழுத்தத்திலிருந்து தீர்வதற்கும் ஒருமைப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கு டக்கு டக்குன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் சுபவிரிய பிராப்தமும் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. பழைய கடன்கள் பைசலாவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஒரு முறையில் தகராறுகள் இல்லாமல் இருப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமும் சுபவிரிய பிராப்தமும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். புது அளவுக்கு கௌரவங்கள் கிடைப்பது ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.